மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த வேதா விக்ரம் வேதாவில் தான் வருது. நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பையன் சார். எந்த ஈகோ இல்லாமல் இது பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவருக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையெழுத்து. இந்த படம் வந்து ஷிஃப்ட் தான் ஹீரோல. அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? யுவர் ஜென்டில்மேன் சார். யுவர் ஜென்டில்மேன் சார். குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது? நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்ற சொல்கிறது வந்து நான் நம்பலை. இதை எப்படி எப்படா இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்டேன். அது துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோடு சார். அது நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். நான் ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. கைதி நான் நடிக்கலை. கைதி ஒன்றில் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி ലോകേഷ് അത് ഫാന്റസി എലിമെന്റ് എഴുതുന്ന ഉണ്ട്. വിജയ് സേതുപതി എന്ന് പറഞ്ഞാൽ പ്രേക്ഷകർക്ക് എപ്പോഴും ഒരു പോസിറ്റീവ് എനർജിയാണ്. അതായത് പൈസ കൊടുത്താൽ വസൂലാണെന്നുള്ളത്. അപ്പോൾ അതായത് ഹീറോ സീരിയസ്ലി ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார். விஷ்ணு, நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எவ்ரிபடி ஆர் யூ ஓகே பேபி? And I love you so much. Sir, our பேர் சுதன், எங்க ப்ரொடியூசர். But generally he don't talk. Just introduction. Yes, only executes. Yes sir. Yes. Thank you sir. So, உங்கள் பேர் என்ன சார்? யுவர் ஜென்டில்மேன் சார். யுவர் ஜென்டில்மேன் சார். சீரியஸ்லி சார், I should learn this thing from you sir. You know that clap how much it made me happy. You are a true gentleman. Oh, then you are a great gentleman. Yes sir. So, இதில் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப கியூட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கியூட்டாக நரேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் இந்த மகாராஜன் கியூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான். பர்சனாலிட்டி வந்து கியூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா when we expect something ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும். To hide who we are அப்படின்றது சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். He don't have that drama. இவன் சொல்லும்போது இவனுக்கு what I have in my mind, more than impressing you, I have to convey it properly. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு தான் எழுதுறாங்க. ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க சீன் பிளே, எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு he try most. That behavior is cute, that's what I say. ஓகே, வேறு என்ன? அதானா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஷிஃப்ட் தான் ஹீரோல. அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நல்லா மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவால் மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஃபைனல் டிராஃப்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 14 தடவை இது ரீரைட் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தது இதுக்கு இடையில? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும் மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக.
அதை மறந்துட்டு நான் வேறு ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய இமென்சிவான ஒரு கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களோட கொஸ்டின் கேளுங்க. ஒவ்வொரு வருஷன் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணா இப்போ ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன். அது ரெண்டு மார்ச் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். நீங்கள் பொறுத்துக இருக்கல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கல, யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துகன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்னைக்குள்ள சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப கிரேசியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவியா நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். ஓகே, இந்த படத்தில் குறைஞ்ச பெருமோட ரொம்ப ரெஃபரன்சஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரில நிறைய இருக்கு. அந்த ஸ்டோரி பேட்டர்ன் நான் லீனியர் ப்ளே. ஆமாம், இது ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு வருது. இது என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நீங்க பார்த்துட்டீங்களா தெரியல. அது ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு. அது இப்படி பண்ணா எனக்கு அது ஒரு என்னோட ஸ்டைல நான் முத்திரை கொடுத்த விரும்பல. இது மாதிரி பண்றதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு ஒரு எக்ஸாம் தூக்கி போட்டு வேறு பண்ண. பட் எல்லா கதைக்கும் இது ஷூட் ஆகணும் அர்த்தம் கிடையாது. நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலை வரத்து நடந்து வராரு, அந்த கடையை காட்டுறேன், இப்படியெல்லாம் மைண்ட் யோசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா கதைக்கும் எல்லாரும் ஷூட் ஆகும், எல்லாத்துக்கும் நான் லீனியர் ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிடுவேன். இந்த 2 படம் ஷூட் ஆச்சு, அடுத்தது நான் லீனியர் கிடையாது, லீனியர் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதை டிபெண்ட்ஸ். இந்த படத்தில் ஒரு நான் லிவிங் திங் மேலே உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த படத்தில் மகாராஜா நீங்கள் அதுக்கு என்னதான் ரெஃபரன்ஸாக மைண்டில் வச்சுங்க? இந்த காஸ்டவேலாம் அந்த போர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது மனசில் வச்சுக்கோங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையிலே நிறையா திங்ஸ் இருக்குது அந்த மாதிரி. நம்ம எல்லார்கிட்டையும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார் ஒன்று. இந்த படத்தில் இருக்க நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையார் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் 2 விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான 2-3 விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க சொல்கிறது எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டில் ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த காரை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் ஆன் மை கார் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், when you put so much of love, that non-living things will get a life அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது.
நான் சம்டைம்ஸ் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன் நான். எனக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில், என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுக்கு இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சிருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ், நிறைய குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட் திங்ஸ். ஸோ அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீங்கள் உங்களோட ஏரியா ஒரு விஷயம் ஜென்ரல்மேன். ஓகே, உங்களோட ஏரியா இப்போ இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த குமுதத்தோட ஸ்டோரி சொல்றது, இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்துல படத்துல வந்து டைலாக் சொல்றது, நீங்க நிறைய வாட்டி அந்த அந்த மாதிரி ஒரு நரேஷன் വ്യത്യസ്തமான டைம்ல വ്യത്യസ്തமான ரீதியில சொல்ற ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு நரேஷன் குமுதா ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, ஆரி ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என்மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒருத்தருக்கு பின்னாடி வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீல் விளாண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும்படுதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபி இஸ் ஆரி ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான். அது அவனுக்கு ஈஸி இல்லை, பார்க்கறதுக்கு தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான, அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் எனக்கு டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். കാരണം ദുബായിൽ ഒരു നോർമൽ പേഴ്സണായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിടത്തുനിന്ന് ഗുഡ്നൈബ പോലെ വലിയൊരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവനും നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവനും നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50ാമത്തെ സിനിമ ഇറ്റോടെ ഈസി 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. കാരണം ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? சத்தியமாக நான் ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அது நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது. அது ஃப்ரீ ஆர்ட்ஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சி அங்கே தான் சார் இருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,000 rupees சேலரி போய் அப்புறம் 25,000 rupees சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 lakh rupees சேலரி கிடச்சிதான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான்
இவ்வளோ அதுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் இதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் வந்துட்டு நான் என் வாழ்க்கையை வாழ்த்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. நம்ம மறக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒன்று நக்கி சார் பண்ணது, சிங்கம் சார் பண்ணது, லக்ஷ்மி. அப்போ இவங்க 3 பேருக்கும் இவங்கதான் பொருத்தமாக இருக்காங்கன்னு நடிக்கும் போது எப்போ அந்த கன்வெக்ஷன் வந்துச்சு, உங்களுக்கு எழுதும்போது டேரக்ட் பண்ணும்போது எப்போ அந்த கன்வெக்ஷன் வந்துச்சு? ஆக்சுவலி ஒரு பதில் இது போதும், அதை அவர் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிதான் லக்ஷ்மி. என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணையாரம் படத்தில் கார் அப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டிருப்பாங்க, தெரியாமல் அவங்களோட போய் இயற்கைக்குள்ள அந்த போய் டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தேன். டப்புன்னு அந்த மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டிருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க, அந்த ஒயர் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததா, இறந்து 1 மாதம் ஆச்சு, நான் அவங்க நினைப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன கொஸ்டின்? அதான் சிங்கப்பூர் நட்டி கொஸ்டின் என்ன? ஓகே ஓகே. இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்கார், பாலு மந்திரா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதையும் எடுத்துக்கும், நாம் அதை செட் பண்ணுற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஃபிட்டின் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேரக்டரை ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லாரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்ன முதல் பண்ணி, இப்போ விஜய் சேதுபதி ஒருத்தன் சொதப்பி இருந்தானா வேறு யாராவது போட்டுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்குனா, ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது வந்து நான் நம்பலை. இதை எப்படி எப்படா இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது திரும்பி கேட்டேன். எடுத்து சொன்னால் அண்ணா அதை கிராஸ் பண்ணிவிடுவேன், கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்தலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றி அப்போ அது பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் பீடிங் மாதிரி அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை கிரியேட் பண்ணுறது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு
50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிடும். எல்லாம் சும்மா நீங்கள் சொல்கிறோம். ஏன்டா என்ன வந்து கொஸ்டின் கேட்கலையேன்னு பார்த்துருக்கேன். ஓல்டு பாய் பற்றி கேட்குறாங்க. கொரியனில் மட்டும் இல்லை பாஸ், தமிழ் அனுராக் காஷ்யப் புத்தகங்கள் த கேர்ள் எல்லோ புட் இருக்கு, இன்சென்டிஸ் இருக்கு, க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிபஸ் இருக்கு, கிம் டுக்கு எடுத்திருக்காரு, இங்கே இரட்டா வந்திருக்கு. சரியா, ஓல்டு பாய் மட்டும் ஒரு. ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ப்ரமைஸ் செட்டாகி கொஞ்சம் வருஷன் எழுதும்போது தெரியும் இந்த ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவேன். நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இந்த இது ஒரு ரைஸ் பண்ணவங்க முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கேருந்து இன்ஃப்ளூன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது, ஸோ எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேங்க, நிறைய இன்னும் சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும் எனக்கு தெரியல. நீங்க ஃப்ளைட்ல இறங்குறது கேள்விதான் கேட்பீங்க. sir, first of all, big congratulations. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். இங்க கேரளாவிலேயும் மகாராஜா பெரிய ஹிட் ஆகுது, தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரியலி டாக் ஆஃப் த டவுன், மவுத் பப்ளிசிட்டி அப்படி போகுது சார். எல்லா இடத்துலையும் போகுது பாஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் செம்மையா இருக்கு பாஸ், சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சீங்களா சார் இப்படி ஒரு வெற்றி? பாஸ் என்னோட கேள்வி என்னன்னா, எப்படி சார் நீங்க இந்த ஸ்டோரியை கன்வின்ஸ் பண்ண, இந்த ஸ்டோரி மகாராஜா ஸ்டோரி விஜய் சாருக்கு எப்படி சார் கன்வின்ஸ் பண்ண? சாருக்கு ஒன் லைன் சொல்ல முடியுமா? அந்த கன்வின்ஸ் பண்ற அந்த ஒன் லைன் சீன் வேணுமா? ஒன் லைன் அப்படி இல்லை. நான் அவர்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சாரதா சொல்கிறேன்ப்பா ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இதை எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் ஏதாவது இன்னும் மாற்றி எழுதிட்டே இருக்குன்னு சொல்லி இது இப்போ சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்டர் சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயம் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, 2 உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது 1 வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசி ஷூட் அது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 பேரோட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இல்லை, இப்போ நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு கதையை ஜென்ரலாக சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோவுக்கு எழுதுவாங்க. இப்போ மோகன்லால் சாருக்கு, மம்முடி சாருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்க்கணும். அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கும். சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கணும் டேரக்டருக்கு? ஒரு புது கதையாக ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் சீக்ரெட். டிபெண்ட் சார். இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்கள். ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4, 5, 6, 7 4, 5, 6, 7 ஒரு 6, 7 பேர், ஒரு 7 பேர் இருப்பாங்க சார். ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லை. 7 பேர்ட்டு ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள், இந்த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை 1 நிமிஷத்தை சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 மினிட்ஸ் ஆகும், சில பேர் 2.5 ஹவர்ஸ் ஆகும், சில பேர்லாம் 5 ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசென்னையில் நடிக்கிறது சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன், வடசென்னை கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறதா இருந்தது வடசென்னையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறது. அப்போ போனேன் சார். வெற்றி சார் ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி, ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு.
இல்லை சேது, நான் ஒரு விஷயம் தான் தேடுறேன் ஒரு தேடி ஒரு 10 minutes ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொன்னார். அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெல்லிங் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு, அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாச்சுன்னா, வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயிலடாக இருப்பாங்க. அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு ஃபார்மில் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கைதி நான் நடிக்கலை, கைதி 1 நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். സാർ അത് ഇപ്പോൾ സാർ ഇപ്പോൾ പറഞ്ഞായിരുന്നു മലയാളം മനസ്സിലാവില്ലല്ലോ. മനസ്സിലാവും சார், சொல்லுங்கள் சார். അതിപ്പം நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நான் பேசலாம். அதில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து സാർ വിജയ് സേതുപതി എന്ന് പറഞ്ഞാൽ പ്രേക്ഷകർക്ക് എപ്പോഴും ഒരു പോസിറ്റീവ് എനർജിയാണ്. അതായത് പൈസ കൊടുത്താൽ വസൂലാണെന്നുള്ളത്. അപ്പോൾ അതായത് ഹീറോ സീരിയസ്ലി ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார், பைசா இவரை பார்த்து சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். 100% வசூல். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? നിബിൻ. நிபின். ஐ லவ் யூ நிபின். I love you too, sir. അപ്പം പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് വന്നാലും ഓഡിയൻസ് സ്വീകരിക്കും. ഈവൻ ദോ ഡാർക്ക് ഷെയ്ഡി വന്നാൽ പോലും അതേ മെയിൻറ്റെയിൻ ലെവൽ, ആ ക്ലാസ് ലെവൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് ഓഡിയൻസ് സ്വീകരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ സാർ എന്തുകൊണ്ടാണ് ഈവൻ ദോ വില്ലനായി വന്നാൽ പോലും ആ നെഗറ്റീവ് എനർജി ഉള്ളതുകൊണ്ടാണോ വില്ലൻ വേണ്ട, പോസിറ്റീവ് ക്യാരക്ടേഴ്സ് മതി? അല്ലെങ്കിൽ நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துகிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்தை தவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த நைட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்சோ. பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறோமே, ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்காக வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பேரில் அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? 2 பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தன மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. ஜென்ரலாக நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, 2 பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில்
நீங்கள் எனக்கு இல்லைனாவும் நான் உங்களுக்கு இல்லைனா மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே, எதுக்கு அத்தனை சீரியஸ் இருந்தது சார்? இன்னும் ஒரு 2 கேட்பேன் சார், கேளுங்க சார். ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வருது. சார் ஒரு நிமிஷம் புதுசாக யாராவது கேள்வி சார். உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது யூ ஹாவ் டன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். இப்போ നായകനായിട്ടും വില്ലനായിട്ടും ക്യാരക്ടർ റോൾസ് അങ്ങനെ ബട്ട് when it comes to this film ഇത് എவ்வளோ സ്പെഷ്യൽ ஏன்னா ഇതിൽ എന്താ சார் கொஞ்சம் கழிச்சு சொல்லுங்க. நீங்க மலையாளத்துல ஃப்ரீயா சொல்லுங்க சார், புரிஞ்சுங்க சார். അല്ല പ്രതീക്ഷ എന്തോ പറഞ്ഞിട്ട് പേടിപ്പിച്ചാണ്. This film will be a milestone in your entire film career. And do you really wanted this film as your 50th film? And moreover, അടുത്ത ഒരു 50 ഫിലിം എപ്പടിപ്പെട്ട ഫിലിം ചെയ്യണമെന്നാണ് നിങ്ങളുടെ ആഗ്രഹം? എനിക്ക് ആഗ്രഹം ഒരുപാട് ഉണ്ട് സാർ. சார் இப்போ நான் சொல்கிற பதில் நாட் ஹர்ட் யூ. நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கதான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலக்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதக்காது இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூதுகவும் இருக்குது சார். இந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அதாவது கைட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜ் ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைமாக இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நெத்தில் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஷின்ஸ், அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேறு பதிலை தேடிகிட்டே இருக்கும். சேம் கொஷின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு, எங்களுக்கும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி படம் வந்து 6 நாளா சார், 8 நாளா சார், 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுங்கிறது அப்படின்னு எக்ஸ்பெக்ட். நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வருது, தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடுனதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும், எல்லா நடனண்ட ஆசை சார். ഈ സിനിമ കണ്ടു കഴിയുമ്പോഴേ നമുക്ക് തോന്നുന്ന ചോദ്യമുണ്ട്, ഇതാർക്കും സംഭവിക്കാൻ പാടില്ലല്ലോ, അല്ലെങ്കിൽ ഈ പടത്തിലെ പോലെ നായകന് പ്രതികാരം വീട്ടാൻ പറ്റിയിരുന്നെങ്കിൽ എന്നുള്ളത്. അതായത് നടുക്കുവാണ് മമത സിനിമ കണ്ടിരുന്നത് ഞാൻ വിചാരിക്കുന്നു. മമതയ്ക്ക് എന്തായിരുന്നു ആഫ്റ്റർ മഹാരാജ കണ്ടതിന് ശേഷം? കാരണം അതിലൊരു സോഷ്യൽ കോസ് കൂടി സംസാരിക്കുന്നുണ്ട്. ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമായത് അതിന്റെ ക്ലൈമാക്സിലെ ഡയലോഗ്സിന്റെ റൈറ്റിംഗ് ആണ്. നിങ്ങൾ എത്രമാത്രം നിങ്ങൾ സൂക്ഷിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. ആസ് എ വുമൺ വാട്ട് ഐഡ് ലൈക്ക് ടു സേ ഇസ് അതിന്റെ എൻ്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ അതിന്റെ ലാസ്റ്റിൽ പറയുന്ന ഒരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. വേർ there is a prey and there is a predator. പക്ഷെ how often does the prey actually get to see the face of the predator and 4 വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ള ഒരു അവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും, റൈറ്റ്? So also the way in which she says it,
റൈറ്റ്? നിങ്ങൾ എനിക്ക് ദാനം ചെയ്ത ലൈഫ് ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് பிச்சு போடுவேன் அந்த மாதிரி பேசுகிறேன்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தோணிச்சு. ஸோ there are just too many reasons for me to have fallen in love with the script in itself. അല്ലേ? പക്ഷെ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നതെന്ന് സത്യം പറയണമെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ ആർക്കും അറിയില്ലായിരുന്നു ഇതാണ് സത്യം. ഇറ്റ് വാസ് നോട്ട് റിട്ടൺ, ഇറ്റ് വാസ് റിട്ടൺ ഓൺ ദ സ്പോട്ട്. സോ അങ്ങനെ ഒരു അതൊന്ന് ആ ഒരു കൾമിനേഷനിലേക്ക് ഈ പടം വരാൻ തീർച്ചയായിട്ടും അതിൻ്റെ ഒരു വലിയൊരു ടൂൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണല്ലോ, നിതിലിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണുള്ളത്. ഹീസ് എ ബ്രില്യൻറ്റ് റൈറ്റർ. The way he imagines things also, right, to come to that conclusion. So I felt that was one of the most powerful moments for me in the film. And even AK ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, അനുരാഗ് കശ്യപ് sir ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, in the end you don't even know whether to actually hate him, right? You kind of fall in love with that character as well. So it's not very often that you come across a story that is so powerful. So for more reasons than one, I'm just too honored to be a part of this film. അതാണോ നിങ്ങളുടെ ചോദ്യം എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ from a woman's perspective, from a girl's perspective, I have to, there are women here but nobody asks a woman any relevant questions, which is really really sad. But thanks for the question regardless. But I feel this is a very very, നമ്മൾ പടത്തിൻ്റെ പല കാര്യങ്ങളും ഞങ്ങൾ അഡ്രസ്സ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ആ കുട്ടി പറയുന്ന 4 ലൈൻസ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു പ്രൊമോഷനിലും ഒരു സക്സസ് മീറ്റിലും ഞങ്ങൾ അത് അഡ്രസ്സ് ചെയ്തിട്ടില്ല. ആ കുട്ടി അയാളുടെ നേർക്ക് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ 4-5 വാർത്തകൾ ഭയങ്കര പവർഫുൾ ആണ്. ആൻഡ് no girl child I think has gotten that opportunity to actually look at their predator and say these words. I wish every woman had that opportunity. Yeah. ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ട്, ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച് വിജയിച്ചതില്ലേ, നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോഴും അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലിന് അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതിയില്ലേ, ആ വിജയ് സേതുപതി മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ് ഉണ്ട്? Maybe 200%. அது ப்ராக்டிஸ் ஆச்சு சார், ஒன்றும் இல்லை சார். ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த வூண்ட் இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர். ஆனால் அதை ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஐ லைக் த வே யூ ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில், இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் மாதிரி சின்ன விஷயம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கு சார். நான் நினச்சி பார்த்தேன். நான் ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல் பண்ணதில்லை? இல்லை, ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது, நான் பதிலாக சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அகெயின் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருந்தது. அதனால் வந்து என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் 1 இயர் பண்ணாங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செக் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. 1 நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசுன்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஓகே சார். ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டேரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர் இட்.
சார் நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் நான் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தாவில் 2 ஷூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேளு, பிகாஸ் ஐ வாண்ட் டேக் அவுட் ஃபோட்டோ. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த 10 ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அது எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? இப்போ உங்களோட இன்டென்ஷன் இதுதாங்க. இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது சார். சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தேன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருது, ஒரு பர்சனல் வருது இல்லை. அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல. ஸோ பீங் இன் சிங் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர். ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். மும்பையில் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவருக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையில் விஷ்ணு நீ கண்டு இல்லை ப்ரூஃப் இருக்குது. വിജയ് സാർ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്തു അതായത് വളരെ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്ത് സ്വന്തമായിട്ടൊരു ഐഡന്റിറ്റി ഉണ്ടാക്കിയ ഒരു ആക്ടറാണ് താങ്കൾ. പക്ഷെ ഇത്ര സിമ്പിൾ ആയിട്ട് ഡൗൺ ടു എർത്ത് ആയിട്ട് ഇരിക്കാനായിട്ട് എങ്ങനെ സാധിക്കുന്നത്? സോ ഹംബിൾ ആൻഡ് எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்க நான் சிரிச்சு பேசணும்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு முறையும் கேமரா முன்னிக்கு ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறையும் கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டேரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்து வரும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆர்மி டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதலான்னு சொன்னார். ஸோ ஆர்மி டைப் தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோட சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்கு போய் கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லாரும் வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நான் நடந்ததுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார். இதில்
Okay, thanks so much. And we always have a great gratitude towards audience. அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருது சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். சார் படத்துல ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், ஹூ இஸ் மகாராஜா அந்த மாதிரி பேக் ஸ்டோரி ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? இருக்கிற மாதிரி ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தோடனே நான் தான் மகாராஜா சார், கேமில் சலுகுடன் வச்சுருக்கேன், கேமில் சலுகுடன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். இந்த படத்துல ஒரு சாதாரண சார் அதை முடிக்கலன்னு நினைக்கிறேன் சார். அந்த பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது ஐடியா சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கதைக்கு என்ன சார் பார்ட் இருக்கு? Who's I'm the Maharaja and he's the Maharaja because he's the இதை ரசிச்சு கேட்ட நீங்களும் மகாராஜா சார். அவ்வளோதான் சார். இல்லை ஒரு நிமிஷம் ஆகும். இந்த படத்துல ரொம்ப சர்க்காசமா பேர்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சாதாரண சலூன் ஓனர், அவரோட பேர் மகாராஜா. ஒரு நம்ம ஏன் அப்படி பார்க்கணும்? இல்ல கோயில் பேமெண்ட் மொத்தம் கேட்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மகாராஜான்னு பேர் வருதுதான் அந்த ஸ்டேஷன்லேயே பெரிய ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ். அண்ட் நான் ஏன் அவரோட கேரக்டருக்கு மகாராஜான்னு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா, அவரோட ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. மற்ற கேரக்டர்களை விட அவங்க ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. அப்படிதான் இருக்கும். அந்த இருக்கலாம், அந்த ஆங்கிள் வைக்கல. நான் மகாராஜன் டைட்டில் வைக்கல, பட் மகாராஜன் கேரக்டர் பேர் வச்சிருந்தேன். நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சொசைட்டியில் எது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ, ரொம்ப லோவாக இருக்கோ, அதை முன்னாடி வச்சு பெருசு பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பத்தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது அப்போது சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்குறதுனா அப்படியா, சரி ஓகே என் பேர் மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருட பேர் போலீஸு இந்த ஐரனியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர், குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார், அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோரி, பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான். அது அப்புறம் மகாராஜா டைட்டில் வந்து இதே வச்சிடலான்னு சார் தான் முடிவு பண்ணார், ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். சார் விஜய் சார் வந்து அவரோட ஏர்லியர் ஃபிலிம்ஸில் அவரே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த சீன்ஸில் இப்போ 96 அந்த கையை ரெண்டு இப்படி வைக்கிறது, இப்போ மாஸ்டர்ல வாத்தி நான் சொல்றது எனக்கு புதுசு இல்லை, நான் சொல்றது ஈக்குவல், ஐ அம் வெயிட்டிங், அது அவரோட அடிஷன். இந்த 1 வீக்ல பிஃபோர் ஷூட் போறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும்னு பேசணும்ல, அதெல்லாம் அந்த இப்போ நரேஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய இம்ப்ரவைஸ் சார் எல்லாரும் அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சாப்பிடுவோம். அது பப்ளிக் இருக்குது சொல்ல, சினிமா ட்ரை பண்ணுற பசங்கக்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்டர் வந்து ஒரு சீனை ஒரு 14 வருஷம் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷத்துல என்ன எனக்கு கிடைக்குது, ஆனால் அவருக்கு 14 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே. அதுதான் இம்ப்ரவைசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா இப்போ செய்யப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீல் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார், அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் ஆஃப் த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும், நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசருக்கு தான் சொல்லுறாரு, ப்ரொடியூசரும் அந்த சென்சருக்கு போய் தான் குரம்பை முடிச்சுட்டு அவரை கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், நேற்றுல இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாத எதுன்னு
அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், டன் சார். ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்ல போனேன், கதை மட்டும் சொல்லலை, இது எல்லாம் பேசிட்டு இருந்தோம். 1 hour or 2 hours பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தோம், கதை சொல்ல, சரி அது இன்னும் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டேன். இல்லைண்ணே நிறைய விஷயம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணால் ரொம்ப சார் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட் டைமில் ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பழசு புதுசுன்னு சொந்த கதை சோக கதைலாம் ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கதை பேசுறதுக்கு இன்னொரு நாள் போயிட்டோம். அவ்வளோ இந்த பிறகுமாமைக்கு அப்புறம் 6 வருஷம் இந்த படத்துக்கு 7 வருஷம் நாங்க எங்களோட லேப்டாப்ல குரங்கு பொம்மை இன்னும் இருக்கும். ஓகே, இந்த 7 வருஷம் நாங்க ஏதாவது ஒரு வாட்டியாவது இந்த குரங்கு பொம்மை பார்த்துருக்கோம். நீங்க அந்த 7 வருஷத்துல இந்த மகாராஜா மட்டும் தான் எழுதிட்டு இருந்தேன். மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது, தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லி தொடர்ந்து எழுத மாட்டேன், எனக்கு ப்ரொமைஸ் செட் ஆகும். அப்புறம் அந்த ஆக்சுவலி நான் இதோட பிகினிங் வெர்ஷன் நாளைக்கு டைம்ல இருந்தது, ஒரு ஹோல் வெர்ஷனாகவே இருந்தது. அது நிறைய இடத்துல பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. அது யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் ப்ரொடியூஸ் பண்ணது பயந்தாங்க. அப்புறம் அதோட ப்ரொமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு சப்ளாட் வேற ஒரு பிளே எழுத ஆரம்பிச்சது தான் ஆஃப்டர் குரங்குக்கு அப்புறம் இருந்தாரு. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்து எழுத முடியாது, இது ரொம்ப தொடர்ந்து எழுத அப்படியே சும்மா ஐடியா வரும், எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், ஊர் சுற்றுவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதை சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஒரு ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மந்த்லி 2 டைம் வந்து உட்கார வச்சுருவார், எங்கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 years ஷூட் போது 2 years முன்னாடி இருந்து அதுக்கு எல்லாத்தையும் கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்குள்ளதான் இருந்தேன். நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകളിലെ ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി കേട്ടോ. പറയൂ. മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകൾ തിയേറ്ററിൽ കണ്ടപ്പോഴേ മലയാളത്തിൽ ഉർവശി ചേച്ചി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്കൗട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകളിൽ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽ നീരദ് സാർ. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒപ്പം കാണാത്തത്? അമൽ നീരദ് അല്ല, ആക്ച്വലി ഇതായിരുന്നു ഭീഷ്മ പർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവും പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാണ് തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്, വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്ഡ്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ്. ഇറ്റ് വാസ് എ ന്യൂ film for Malayalam at the time. That's why it worked. Malayalis always need something new. Hi. One second. Oh wow, hi Mamta. Oh my god, I hardly get to call someone Mamta. So, first of all, ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് മഹാരാജ പോലുള്ള മൂവിയുടെ ഭാഗമായി കണ്ടതിൽ. ആൻഡ് ഈ ഒരു കാര്യം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞിട്ട് ഇപ്പം മലയാളിയായിട്ട് നമ്മുടെ കേരള ഓഡിയൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഏത് ടൈപ്പ് ഓഫ് മൂവീസും ആക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ റെഡിയായിട്ടുള്ള ഒരു ഓഡിയൻസ് ആണ് കേരള ഓഡിയൻസ്. ഇപ്പം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞു ക്ലൈമാക്സ് പോലും മൊത്തത്തിൽ അറിയാതെ. അപ്പൊ എങ്ങനെയാണ് ഈ മഹാരാജ പോലുള്ള മൂവി കേരള ഓഡിയൻസ് ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നത്? എങ്ങനെയായിരുന്നു? As in, മനസ്സിലായില്ല. Was I curious about whether our people will like it or not? Absolutely. Oh, എനിക്കൊരു സംശയമായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും it's a film with a soul. It's not just a typical film that you would. I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you'll have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time we were trying to make a good film. നല്ലൊരു സിനിമ ഉണ്ടാക്കുകയാണെന്നാണ് മെയിൻ ഒരു മോട്ടീവ് അല്ലേ? ദർ ഇസ് ഉദ്ദേശം.
we're not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. അങ്ങനെയല്ലല്ലോ, ഒരു യൂണിവേഴ്സൽ സ്റ്റോറി പറയാം, അത് സത്യസന്ധമായിട്ട് പറയാം എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. And such movies have always been welcomed by Malayalis especially. We are highly critical about the films that we watch. We are highly critical about how we accept our actors, how much we fall in love with our artists, and how many artists out of that we take home into our hearts. I believe that എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ one such artist തന്നെയാണ് Mr. Vijay Sethupathi. So therefore, I am a huge fan of his, and when his film came, there was no way that I was going to let that pass. You know, I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. My character is a simple person. It's a normal person. But ചില ടൈമിൽ is a terrible person ആയിട്ട് മാറിയ ഒരു നമുക്ക് predict ചെയ്യാൻ പറ്റാത്ത ഒരു മനുഷ്യനായിട്ട് പോലീസ് സ്റ്റേഷൻ സീൻ ആൻഡ് കോളേജ് സീൻ. അപ്പോൾ ശരിക്കും ആ മഹാരാജ എന്ന് പറയുന്ന ആ പേഴ്സൺ ശരിക്കും എന്താണ്? അങ്ങനെ ഒരു ചെറുതായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനാണോ, അത് ഒരു സിമ്പിൾ മനുഷ്യനാണോ? இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சாது மிரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரண அவன் வாழ்க்கை அவன்கிட்ட பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபு இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் வாட்டுக்கு போயிருந்தா பேசாமல் இருப்பான் அவன் வாட்டுக்கு. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான், அவ்வளோதான். இப்படிதான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படிதானே? சம்டைம் நமக்கு தெரியாது, உள்ளே இருந்திருக்கும். அந்த மாதிரி அது எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். வந்துடும் சார். 18th மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார். தெரியல, கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்குது தான் சார் செய்யும். அவங்கள யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட் உங்கள் பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, people and friends, is everybody, are you okay baby? And I love you so much. I love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் இல்லை. நான் இதெல்லாம் வழியை தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கல்ல, இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து, என்னோடய படம் வந்து பண்ணையார்பத்தி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆனது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறையா நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னும் சப்டைட்டில் புரியணும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் வாங்க ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நான் நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோ அவங்க மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு ஒரு 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்க. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க, நான் மேடையில் இருந்தேன். இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டேன், விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார்னு. சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து, விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராமா இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்படியும் நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எடுக்கணும்னு இருக்குது. ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல்
அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது அது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ മച്ച്. നമ്മുടെ കേരളത്തില് മഹാരാജ റിലീസ് ചെയ്യുന്നത് AV മീഡിയ കൺസൾട്ടൻസി ത്രൂ ശ്രീപ്രിയ കമ്പൈൻസ് ആണ്. ശ്രീപ്രിയയുടെ പ്രതിനിധി ഹരിശേട്ടൻ നിങ്ങൾക്ക് നന്ദിയും ഒപ്പം കേരളത്തിലെ കളക്ഷനെ കുറിച്ചും അദ്ദേഹത്തിന്റെ സന്തോഷ വാർത്ത 2 വാക്ക് സംസാരിക്കുന്നതായിരിക്കും അവസാനമായി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദ്യം നന്ദി പറയാനുള്ളത്, എനിക്ക് ഈ സിനിമ ഇവിടെ വിതരണം ചെയ്യാൻ അവസരം ഉണ്ടായിരിക്കുന്നത് AV മീഡിയ കൺസൾട്ടൻസി എന്ന് പറയുന്ന ഒരു കമ്പനിയാണ്. AV വെങ്കടേഷ് എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിനാണ്. ഇത്രയും വലിയൊരു ഹിറ്റായി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ സിനിമ എനിക്ക് വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. നമ്മൾ 135 സെൻറ്ററുകളിലാണ് കേരളത്തിൽ ഇത് ആദ്യത്തെ ആഴ്ച റിലീസ് ചെയ്തത് ഈ സിനിമ. രണ്ടാമത്തെ ആഴ്ച നാളെ മുതൽ അത് 200 തിയേറ്ററിലോട്ട് കൂടുകയാണ്. എനിക്ക് തോന്നുന്നത് ദിനം പ്രതി കളക്ഷൻ കൂടിയാണ് ഇത് വരുന്നത്. മൂന്നാമത്തെ ആഴ്ച ചിലപ്പോൾ 250 തിയേറ്ററിലോട്ട് എത്തിയേക്കാം. നിങ്ങളെല്ലാവരും ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം, എല്ലാവരും തിയേറ്ററിൽ നിന്ന് കാണണം. വളരെ നല്ലൊരു സിനിമയാണ്, വളരെ മനോഹരമായൊരു സിനിമയാണ്. നല്ല ഫാമിലി ഓഡിയൻസ് നിറയെ ഈ സിനിമയ്ക്ക് കയറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലായിടത്തും തിയേറ്റർ റെസ്പോൺസും ഒക്കെ വളരെ വളരെ സന്തോഷത്തിലാണ്. അതിൻ്റെ കളക്ഷനും നന്നായി വരുന്നു. ഇങ്ങനത്തെ സിനിമ വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്, സന്തോഷമുണ്ട്. താങ്ക് യു സർ. ഒരു ഗ്രൂപ്പ് ഫോട്ടോയ്ക്ക് വേണ്ടി നമ്മുടെ അതിഥികൾ ഒന്ന് എണീറ്റിരിക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിക്കുന്നു.